வெல்கம் டு அவர் JKLM கிச்சன். ஸ்வீட் கார்னை யூஸ் பண்ணி 10 நிமிஷத்துலேயே மொறுமொறு பக்கோடா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. 2 கப் ஸ்வீட் கார்ன் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட் கார்னை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கிட்டோம். இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம அரைச்ச ஸ்வீட் கார்னை ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டோம். இப்போ இதோட அரை கப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் பவுடர், 1 கப் கடலை மாவு, பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், பொடியாக நறுக்கின ஒரு பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை 1 ஸ்பூன், பொடியாக நறுக்கின இஞ்சி 1 ஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் உப்பு. எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு சின்ன சின்ன துண்டுகளாக எடுத்து போட்டுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பக்கோடா போடும் பொழுது கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக போட்டால் தான் உள்ளே நல்லா மாவு வேகும். இதே மாதிரி எல்லா மாவையும் பக்கோடாவாக போட்டு எடுத்துக்கலாம். நல்ல மொறுமொறுன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.